கிச்சன். வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சன்ல இப்ப நம்ம ஒரு கம்பு வச்சு ஒரு குழா புட்டு பார்க்க. கம்பு இப்போ இந்த டம்ளர்ல வந்து நான் 2 டம்ளர் கம்பு போட்டிருக்கேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் நீங்கள் சாதத்துக்கு என்ன அரிசி வைப்பீங்களோ அந்த அரிசியே போட்டுக்கோங்க. இந்த பாருங்க, இது ஒரு 8 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல தான் நான் 2 டம்ளர் போட்டேன். ஒரு 1/4 டம்ளர் அரிசி போட்டு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். அதனால நல்லா ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடிச்சுட்டே நீங்கள் மிக்சியில் போட்டுருங்க. நல்லா ட்ரையாக காய வச்சுட்டீங்கன்னா உங்களால் பொடி பண்ணவே முடியாது. அதனால கொஞ்சம் ஈர பசையாக இருக்கும்போது நீங்கள் மிக்சியில் போட்டால் தான் நல்லா பவுடராகும். இப்போ பாருங்க, இந்த மிக்சியில் போட்டு பாருங்க எவ்வளோ பவுடர் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி மிக்சிலேயே நீங்கள் ரெண்டு தடவை அரைச்சிக்கலாம். ஒரு கப்பு நான் ஒரு தடவை, இன்னொரு கப்பு இன்னொரு தடவை, 2 தடவை இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இல்லை ஒரு 1/4 கப்பு நம்ம அரிசி போடுறதுனால அந்த கம்போட டேஸ்ட் இல்லாமல் நல்லா இருக்கும். உங்களுக்கு கலந்த மாதிரி வரும். இந்த கம்பை நல்லா வறுத்துங்க. அந்த கம்பு வாசனையே உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. கம்பு வந்து நார் சத்து. இந்த வெயிலில் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துங்க. சிறுதானியம்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த கம்புல இந்த மாதிரி செய்யறதுனால அந்த கம்போட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. பசங்களாம் உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. இது பாருங்க, இந்த மாதிரி தண்ணி போட்டு நல்லா பெசறீங்க. கொஞ்சம் சால்ட் போட்டு இந்த மாதிரி பெசறீங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்த கம்பை வந்து இந்த மாதிரி தண்ணி போட்டு பெசறிட்டு இந்த மாதிரி குழாப்புல போட்டு கொஞ்சம் தேங்காய், உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் தேவையோ அவ்வளவு போடுங்க. தேங்காய் கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக எடுத்துங்க. தேங்காய் நல்லா நான் சாப்பிடுவேன்றவங்க நிறைய எடுத்துங்க. நீங்கள் அரிசியோட கொஞ்சம் அதிகமான அளவு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகமாக வைங்க. கம்பு கொஞ்சம் சிறுதானியனால கொஞ்சம் வேக்காடு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அரிசி வந்து உங்களுக்கு 10 நிமிஷத்துல வெந்துடும். கம்பு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இந்த பாருங்க, கம்புல செய்கிற புட்டு எவ்வளோ அழகாக வருது பாருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கு இந்த கம்பு புட்டு. இதை நீங்க இப்படியாவோ வச்சுக்கலாம். இதை நல்லா உதுத்து புட்டு மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு நெய் போட்டு சாப்பிடலாம். இதை நான் உதுத்துட்டு புட்டு மாதிரியே செஞ்சேன். அது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம புட்டை வந்து நம்ம குழால இருக்கிற புட்டை வந்து இந்த மாதிரி உதுத்துருங்க. உதுத்து தேவையான அளவு சர்க்கரை போட்டு நெய் பாருங்க. நெய்யை வந்து நீங்க சூடு பண்ணாதீங்க, அப்படியே போடுங்க. இந்த கம்புக்கும் இந்த நெய் வாசனைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நெய்யை நம்ம உருக்காத சூடா இருக்கும் போது இந்த நெய்யும் சர்க்கரையும் போட்டுட்டு இதை கலந்து சாப்பிடுங்க. இதை பாருங்க, நீங்க இட்லி பாத்திரத்துல வைக்கிற வேலையே இல்லை. பாருங்க, ஒரு 15-20 நிமிஷத்துல உங்களுக்கு அழகா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்துல வச்சு அந்த துணியெல்லாம் அலசி இந்த வேலையே இல்லை. நமக்கு இன்ஸ்டன்ட் மாதிரி உங்களுக்கு ஈஸியா முடிஞ்சிடுச்சு. பாருங்க, என்னென்ன புட்டோ இதே மாதிரி செஞ்சு நீங்க இதே மாதிரியே கலந்துக்கலாம். தேங்க்யூ.